ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஷார்ட்டாக சொல்லணும்னா என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்பிஎஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அண்ட் என்ன மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, அண்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் இந்த என்பிஎஸோட என்டையர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், என்பிஎஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு எங்களோட இமெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க. அதில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து 2004ல லான்ச் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் பார்க்கும்போது 2009ல எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே அவைலபிள் ஆக்கிட்டாங்க. அண்ட் இந்த என்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ரெகுலேட்டரி பாடியில வருது பாத்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டின்னு சொல்லுவாங்க, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த பிஎஃப்ஆர்டி ஆக்ட் பாத்தீங்கன்னா 2013ல இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ இந்த என்பிஎஸ் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் மூலமா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இந்த பிஎஃப்ஆர்டியை ஃபாலோ பண்ற என்பிஎஸ் அக்கௌண்ட் அவைலபிளா வச்சிருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பென்ஷன் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், ஆக்சிஸ் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், HDFC பென்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், ICICI Prudential பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், கோட்டக் மஹிந்திரா பென்ஷன் லிமிடெட், LIC பென்ஷன், மேக்ஸ் லைஃப் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், SBI பென்ஷன் ஃபண்ட், டாடா பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் UTI ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க பிஎஃப்ஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் யார் மூலியமா வேணா கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஃபண்ட் அலோகேஷன், அதாவது நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் சாய்ஸ்ல பண்ணணுமா ஆட்டோ சாய்ஸ்ல பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணலாம். ஆக்டிவ் சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர், அதாவது நீங்க டிசைட் பண்ணலாம் எந்த அலோகேஷன்ல எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு. அப் டு 75% கேன் பி இன்வெஸ்டட் இன் ஈக்விட்டி அண்ட் 5% இன் ஆல்டர்னேட் அசெட். அப்படின்னா மேக்ஸிமம் 75% வரைக்கும் நீங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். மீதி ஒரு 5% வந்து ஆல்டர்னேட் அசெட், மீதி இருக்க 20% வந்து கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவே நீங்க ஆட்டோ சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்க ஏஜ் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் லைஃப் சைக்கிள், ஏஜ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அக்ரெசிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து ஈக்விட்டியில், மாடரேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 50% வந்து ஈக்விட்டியில், அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்க்கும்போது 25% ஈக்விட்டியில். உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கம்மியாக வைப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் என்பிஎஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியர் 1, டியர் 2 2 ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியர் 1 அப்படின்னு பார்க்கும்போது லாக் ஆகிடும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். டியர் 2ல வந்து டியர் 1 பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ டியர் 2 அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம், வாலண்டியரா நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டியர் 2ல எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், டெட் ஃபண்ட் மாதிரி தான் டியர் 2. டியர் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வந்து லாக் ஆகிடும், உங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. டாக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா டியர் 1ல தான் அப்ளிகபிள் ஆகும், டியர் 2ல டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை டியர் 1 பொறுத்த இருக்கும். பட் ஆனால் டியர் 2க்கு மினிமம் ஒரு 1000 rupees நீங்கள் பே பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயிலிருந்து பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. அண்ட் இதில் டியர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் லிமிட்டும் ஒன்றும் கிடையாது, மேக்ஸிமம் லிமிட்டும் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபிளெக்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஃப்ரீ ஸ்விட்சஸ், எப்போ வேணாலும் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செக்டார் வந்து பிட்வீன் கார்ப்பரேட், இண்டிவிஜுவல், கவர்மெண்ட்ல நீங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்யூட்டி சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்யூட்டி ஆப்ஷனும் ஆஸ் பர் சாய்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லம்சமா பண்றீங்களா இல்ல எஸ்ஐபியா பண்றீங்களா அது கூட நீங்க பாத்துக்கலாம். அண்ட் அப் டு 3 வித்ட்ராவல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க ஆஃப்டர் 3 years. அண்ட் மினிமம் கான்ட்ரிபியூஷன் 1000 ரூபாயிலிருந்து பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. டியர் 1 ஓப்பனா இருக்கும், அண்ட் டியர் 1 and 2 ரெண்டுமே வச்சுக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் கூட நீங்க வந்து எக்ஸிட் ஆகும்போது சூஸ் பண்ணிக்கலாம். ஏர்லியா எக்ஸிட் ஆவறீங்க, அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணும்போது ஆஃப்டர் 5 years தான் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நோ அப்பர் லிமிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க எக்ஸிட்னு பார்க்கும்போது அப்பான் நார்மல் பார்க்கும்போது 40% வந்து என்பிஎஸ் கார்பஸ் ஆனுடைஸ் ஆயிடும். சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 60% வந்து லம்சமா உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்க 60 வயசு ஆகும்போது லம்சமா வந்து 60% இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதுவே டோட்டல் கார்பஸே வந்து 5 லட்சத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா மொத்தமாவே நீங்க எடுத்துக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல இருக்கும்போது தான் 60% வந்து கொடுப்பாங்க, மீதி 40% வந்து உங்களுக்கு ஆனுவிட்டியில கிடைக்கும். இதுவே நீங்க பிஃபோர் நார்மல் ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 5 வருஷமாவது கிராஸ் ஆயிருக்கணும் ஓப்பன் ஆயிட்டு. 20% வந்து நீங்க லம்சமா எடுத்துக்கலாம் டாக்ஸ் ஃப்ரீயா. அண்ட் ரிமைனிங் 80% வந்து 60 வயசு ஆகும்போது தான் எடுக்க முடியும். இதுவே வந்து ஓவராலே வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா மொத்தமாவே நீங்க எடுத்துக்கலாம். அப்பான் டெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் அன்சர்கம்ஸ்டன்ஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நாமினிக்கு 100% வந்து பே பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த நாமினி சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்யூட்டியா எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு.
இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஜின்னு சொல்லுவாங்க, சி அப்படிங்கிறது கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இ அப்படிங்கிறது ஈக்விட்டி லிமிட்ஸ் அண்ட் ஏ அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டியில் அப் டு 75% வரைக்கும் வைக்கலாம், ஆல்டர்னேட் ஃபண்ட்ஸ்ல அப் டு 5% வரைக்கும் வைக்கலாம். மீதி இருக்கிற கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஆட்டோ சாய்ஸ் அண்ட் ஆக்டிவ் சாய்ஸ், இதுதான் அங்கே சொல்ல வராங்க. இப்போ இந்த இசிஜி கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஈக்விட்டி இதுல இருக்க ரிட்டர்ன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்பிஎஸ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈல அதாவது ஈக்விட்டியில பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கம்பெனிஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதித்யா பிர்லா, HDFC, ICICI, கோட்டக் மஹிந்திரா, LIC, SBI, UTI அண்ட் பெஞ்ச்மார்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 டிஃபரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. 1 இயர், 3 இயர், 5 இயருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது 1 இயர்து ஹையஸ்ட்டாக இருக்கும், பிகாஸ் மார்க்கெட் நல்லா வாலடைலாக இருந்தது, ஹையஸ்ட்டாக இருந்தது. அண்ட் 3 இயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அண்ட் 5 இயர்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இந்த கிராஃப் வெறும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் மட்டும் தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சி, அதாவது கார்ப்பரேட் பாண்டு. இதில் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர், 5 இயர், 10 இயர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு 1 and 5. அடுத்த ஸ்லைடில் பாருங்க கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து பார்க்கும்போது 1 இயர், 5 இயர், 10 இயரோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணுமே மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் உங்களோட ஓவரால் அலோகேஷன். அண்ட் இதில் டாக்ஸ் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணும்போது 80CCD டிடக்ஷன் அப் டு 50,000 per annum. அதாவது நீங்கள் ஆல்ரெடி அண்டர் 80C செக்ஷனில் 1.5 lakhs வரைக்கும் பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் இன்னொரு ஒரு 50,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு நீங்கள் டாக்ஸ் சேவிங்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் கார்ப்பரேட் கான்ட்ரிபியூஷனும் பண்ணலாம். அப் டு 10% ஆஃப் சேலரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சில கம்பெனிஸே கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல இருக்காது. ஸோ இல்லாத இடத்துல நீங்களே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்பிஎஸ் பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான குவரிஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.